மாலை சூரியன் மறையும் நேரம். பூங்கா முழுக்க ஆரஞ்சு நிற ஒளி பரவியது. குளிர்ந்த காற்று ரோஜா இதழ்களை மெதுவாக தொட்டுச் சென்றது. அந்த நேரம் அனைத்து ரோஜாக்களும் ஒரு ரகசிய கூட்டத்துக்கு சேர்ந்தன. அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று சிவப்பு ரோஜா உற்சாகமாக சொன்னது. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, நம்ம பிளான் ரெடியா? பிங்க் ரோஜா சிரித்தது. இந்த வருடம் நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும். மஞ்சள் ரோஜா குதூகலமாக, யாருக்கு அதிகம் ஸ்மைல் கொடுக்கறோம்னா போட்டி வைக்கலாமா? அனைத்தும் சிரித்தன. அப்போது ஒரு பழைய ரோஜா மெதுவாக பேச ஆரம்பித்தது. நம்ம எப்போதும் லவ்வர்ஸ் கிட்ட தான் போறோம், ஆனா இந்த தடவை தனியா இருக்கிறவர்களுக்கு போனால் எப்படி? சிறிது அமைதி. வெள்ளை ரோஜா மெதுவாக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறவர்களுக்கு, அம்மாவை மிஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு. சின்ன மொட்டு ரோஜா உற்சாகமாக, அப்போ நம்ம ஹாப்பி வேலண்டைன் மட்டுமில்ல, யூ ஆர் நாட் அலோன்னு சொல்லலாம். அந்த வார்த்தை எல்லாரோட இதயத்தையும் தொட்டது. அடுத்த நாள் காலை தோட்டக்காரர் ரோஜாக்களை பறித்தார். ஒரு ரோஜா ஒரு சிறுமியின் கையில், மற்றொன்று ஒரு வீட்டின் மேசையில், மற்றொன்று நண்பன் ஒருத்தன் நண்பிக்கு கொடுத்தான். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சிரிப்பு, ஒரு நிம்மதி, ஒரு சிறிய சந்தோஷ கண்ணீர். மாலை காற்றில் ரோஜாவின் வாசனை பரவியது. அது சொல்லியது, காதல் ஒரே நாளுக்கு அல்ல, அது ஒருவரின் மனசை மற்றொருவர் கவனிப்பது. அன்பை பகிர்ந்தால்தான் வாழ்க்கை அழகாக மலரும். உள்ளங்கள் மலரட்டும், இல்லங்கள் மகிழட்டும்.